நமஸ்தே, ஐம் சாய் கீதாஞ்சலி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, டபுள் பீன்ஸ் வச்சு பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக பட்டை, மிளகு, சோம்பு, சீரகம், கறிவேப்பிலை தான் போட்டு தாளித்தேன். என்கிட்ட இது கொத்தமல்லி இல்லை, இருக்கிறது தான் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு உப்பும் போடணும். வெங்காயத்தோட நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கின பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் ரைஸ், ஒரு கப் ரைஸ் தாங்க எடுத்திருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டபுள் பீன்ஸையும் ஏற்கனவே ஊற வச்சுட்ட ஒரு கைப்பிடி அளவு. வெங்காயம் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்ட பிறகு மசாலா என்னென்ன போட்டேன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிக்கிட்டேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸையும் சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிட்டேன். அந்த மசாலா கூடவே உப்பு செக் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம் அதோட மசாலாவோட. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் ஒன் கப் ரைஸ்க்கு 2 கப்பு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா குக்கர் மூடிட்டு ப்ரெஷர் வந்த உடனே விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு அவ்வளோதாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரியாக வந்திருந்தது. சூப்பராக பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.